ஸோ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 8 சம் பார்த்துரும். சரியா? 8 சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் when divided by 3 number 35, 56 and 91 leaves the remainder 7 in each of the cases. இப்போ நல்லா கவனிங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னாலே நான் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சொல்யூஷன்ல நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. பொறுமையா கவனிங்க. 35, 56, 91. ஸோ இப்போ இந்த 3 நம்பரும் வரக்கூடிய டேபிள் எனக்கு 7 டேபிள். ஆமாவா? ஸோ 5 டைம், 8 டைம், 13 டைம்ஸ். ஸோ இப்போ இது மூணுமே எனக்கு வெவ்வேறு டேபிள்ஸ்ல தான் வரும். ஸோ 5, 1, 8, 13, again 8, 1, 1, 13, again 13, 1, 1, 1. ரைட்டா சாமி? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 7 into 5 into 8 into 13. ஸோ 40 into 7 3s are 21, மிச்சம் 2 91. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டுனா 4, 36, ஒரு 0 முடிஞ்சு போச்சா? ஸோ அப்போ இந்த 3640 அப்படின்றது இதான் என்னோட லீஸ்ட் நம்பர். நல்லா கவனிங்க, இந்த நம்பரை கொண்டு வந்து இந்த 3640 கொண்டு வந்து 35ல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3656 கூட டிவைட் பண்ணீங்க அப்படின்னாலோ அல்லது 3640 கொண்டு வந்து 91 கூட டிவைட் பண்ணீங்க அப்படின்னாலோ, அதாவது நல்லா கவனிப்பா, இந்த 3 நம்பராலையும் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 35 டேபிள்ல டெஃபினட்டா 3640 வரும், 56 டேபிள்ல இந்த நம்பர் வரும், 91 டேபிள்ல இந்த நம்பர் வரும். அப்போ நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இந்த டிவிஷனை நீங்க போட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? எப்பயுமே இந்த 35 டேபிள் இது வரும், அப்போ ரிமைண்டர் 0 தான் வரும். இந்த 56 டேபிள் இது ஒரு ரிமைண்டர் 0 தான். புரியுதா கண்ணா? இந்த கான்செப்ட் கிளியரா புரியுதா? ஆனா எனக்கு அவங்க ரிமைண்டர் என்ன வரணும்னு சொல்றாங்க? 7 வரணும்னு சொல்றாங்க. அப்ப இது கூட நீங்க +7 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிமைண்டர் எனக்கு என்னதான் கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். இது கூட +7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 7 தான் கிடைக்கும். இது கூட +7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்ன? 3647 is the smallest number which leaves a remainder 7. புரியுதா? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சு 3600 வந்துருச்சு. இந்த 3600ங்கிறது அந்த 3 டேபிள்லயும் வரும். அப்ப ரிமைண்டர் எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ அவங்க எனக்கு என்ன சொல்றாங்க? ரிமைண்டர் 7 கிடைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 7 ஆட் பண்ணிக்க போறேன். கிளியரா இருக்கா சாமி? இது புரியும் நம்புறேன். புரியாதவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீடியோ முடிஞ்சது, சம் முடிஞ்சது. புரியாதவங்க மட்டும் இதை இன்னொரு வாட்டி கவனிங்க. பேசிக்ல இருந்து சொல்லித்தரேன். இங்க பாரு, இப்போ 4 அப்படின்றது 2 டேபிள்ல வருமா வராதா? வரும். அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. எப்படி பாருங்க, 4ல 4 போச்சுன்னா 0. வேற ஏதாவது ஒரு நம்பர் 56 7 டேபிள்ல வருமா வராதா? அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இதுதான் சாமி கான்செப்ட். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க? ரிமைண்டர் 7 கிடைக்கணுங்கிறாங்க. அப்ப இங்க பாரு, எனக்கு இப்ப ரிமைண்டர் 1 வேணும்னு வை. எனக்கு ரிமைண்டர் 2 கேஸ்லயுமே 1 வேணும். அப்ப நீங்க இங்க எது கூட ஆட் பண்ணிப்பீங்க? +1. இப்ப 5 போட்டீங்கன்னா +1, 4 + 1 5. அப்ப எனக்கு ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? பாருங்க, 1 வந்துருச்சு. புரிஞ்சதாக்கண்ணா? இப்ப இங்க எனக்கு 1 வரணும். அப்ப இங்க மேல என்ன நம்பர் போட்டா எனக்கு இங்க 1 கிடைக்கும்? 57 அப்படின்னா 56 + 1. அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? இது ஒரு பேசிக். இப்போ 1 ரிமைண்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதைத்தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இது கிளியரா இருக்கா சாமி? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.